ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் டெக் கிளாஸ். நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் தமிழ் மீடியத்தோட எக்ஸசைஸ் 5.1 ஃபஸ்ட்டு ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின், திரட்டப்பட்ட தகவல்கள் டேஷ் எனப்படும். திரட்டப்பட்ட தகவல்கள் என்னென்னா தரவு எனப்படும். செகண்ட், முதல்நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு வகுப்பறையில் வருகை புரியாத மாணவர்களின் பட்டியல் அப்படிங்கிறது. இது புக்லேயே எக்ஸாம்பிளில் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், இரண்டாம் நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு இணையத்தின் வழி திரட்டிய மட்டை பந்தாட்டத்தின் விவரங்கள். நான்காவது கொஷின், 8 என்ற எண்ணுக்கான நேர்கோட்டுக்குறி. நேர்கோட்டுக்குறி வரையிலாங்களா? 1 2 3 4 5 வந்து நம்ம ஸ்லாஷில் காமிக்கணும். 6 7 8 இதுதான் வந்து நேர்கோட்டுக்குறி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், விஜி ஒரு பகடையை 30 முறைகள் உருட்டும் போது கிடைக்கும் விளைவுகளை பின்வருமாறு குறித்துள்ளார். அதற்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கவும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகடையை உருட்டின 30 முறை உருட்டின நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ காலம் பண்ணி போடலாம். சரிங்களா? பகடை எண், பக்க எண், நேர்கோட்டுக்குறிகள், நிகழ்வெண். 1ன்னு வரும்போது எத்தனை வாட்டி 1 வந்திருக்குன்னா 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ 3 நேர்கோட்டுக்குறிகள் கொடுத்துருக்காங்க. 2 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா 2 வாட்டி வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? 1 2. சரிங்களா? 3 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 1 2 2 வாட்டி தான் வந்திருக்கு. 4 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 6 வாட்டி வந்திருக்கு. எப்படி இப்போ செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 5 எத்தனை முறை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 முறை வந்திருக்கு. 6 எத்தனை முறை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 முறை வந்திருக்கு. இப்படி தான் நம்ம வந்து நேர்கோட்டுக்குறிகள் வரைகிறோம். அதோட நிகழ்வெண்ணை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், பின்வரும் வண்ணங்கள் 25 மாணவர்களால் விரும்பப்படுகின்றன. அத்தரவுக்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை அமைக்கவும். இப்போ அவங்களுக்கு 25 மாணவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நீலம் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதற்கான காலம் நிகழ்வுன்னு நேர்கோட்டுக்குறி எப்படி போடலான்னு பார்க்கலாம். வண்ணம் வந்து சிவப்பு. சிவப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா 4 பேருக்கு. நீலம் எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு. இங்கே நீலம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 பேர். வெள்ளை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கா? 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. சாம்பல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7. பச்சை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு. அதுதான் நம்ம வந்து இந்த நேர்கோட்டுக்குறியில் நம்ம வரைஞ்சி அதை நிகழ்வெண்ணா இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஆக மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், 20 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட கணித வகுப்பு தேர்வில் 30 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு. சரிங்களா? 20 மார்க் டெஸ்ட் வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்குன்னா 30 பேருக்கு. அவங்க எடுத்த மார்க் இதையும் அதே மாதிரி அட்டவணையில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 11 மார்க் எத்தனைங்க? 2 பேர். 12 மார்க் எத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பேர். எங்கெங்க? 1 2 3 4 5. சரிங்களா? அந்த மாதிரி 13 பேர்னால் எத்தனை எங்கே இருக்குது? 1 2 3 4 அப்படின்றது. சரிங்களா? 14 எத்தனை பேர்? 1 2 3 4 4 பேர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி 15 எத்தனை பேருனா 6 பேர். 16 வந்து 4 பேர். 17 2 பேர் எடுத்திருக்காங்க. 18 ஒருத்தர். 19 ஒருத்தர். 20 ஒருத்தர். சரிங்களா? இது இப்போ மொத்த டோட்டலாக எத்தனை பேர்? 30 பேர். இதுதான் ஃபோர்த்து கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின், ஒரு ஆண்டில் ஒரு தீயணைப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அழைப்புகளின் எண்ணிக்கை பின்வரும் அட்டவணையில் உள்ளது. ஓகேங்களா? இப்போ கட்டடங்களின் தீ வந்து 6 பேர் கட்டடங்கள் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி போடணும் அப்படின்னா 5 1 6. சரிங்களா? மற்ற வகை தீ வந்து 11 பேர். ஆபத்தான கருவிகள் பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா 7. ஆபத்திலிருந்து காத்தல் வந்து பார்த்திங்கன்னா 4. தவறான அறிவிப்பு மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7. அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா 35 பேர் வந்து மொத்த அழைப்புகள் அங்கே வந்து 35 அழைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஓகேங்களா? அட்டவணை நிறைவு செய்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த வகை அழைப்பு மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற வகை தீ. எந்த வகை அழைப்பு மிக குறைவாக பதிவு செய்யப்பட்டதுன்னா ஆபத்திலிருந்து காத்தல். பதிவு செய்யப்பட்ட மொத்த அழைப்புகள் எத்தனை அப்படின்னா 35. எத்தனை அழைப்புகள் தவறான அறிவிப்பு மணிக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 7. இங்கே இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனா இங்கே மற்ற வகை தீ அப்படிங்கிறது. சரிங்களா? குறைவாக இருக்கிறதுனா கம்மியாக இருக்கிறது 4. அது இங்கே இருக்குன்னா ஆபத்திலிருந்து காத்தல். சரிங்களா? மொத்த அழைப்புனா இது இங்கே கீழே இருக்கிறது மொத்தம் 35. தவறான அறிவிப்பு மணி வந்து 7. அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு புறவய வினாக்கள்.
சிக்ஸ்த் கொஷின் திட்ட வடிவில் 7 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் டேஷ் என குறிக்கப்படுகின்றன. 7 எப்படி வரையும்? 1 2 3 4 5 ஸ்லாஷ் 6 7. சரிங்களா? அப்போ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் 4 5 6 7 8 9 என்ற நேர்கோட்டு குறிக்கும் எண் மதிப்பு என்ன? எண் மதிப்பு 9. ஓகேங்களா? புரிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ.